ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். டேக் குக் மூவி நேம் ஹீ இஸ் மை சோல்மேட் எவ்ரி லைஃப். வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். நம்ம ஜேகேவும் வியும் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பாட்டப்குள்ளே இருக்காங்க. அதில் ஃபுல்லாக ரோசஸாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. அப்போது ஜேகே கிஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றாரு. எங்கே? நீ குளிச்சுட்டு வா, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. சரி ஓகே, நீயும் என் கூட வந்து குளிக்கலாம்ல அப்படின்றாரு. நான் தான் முன்னாடியே குளிச்சிட்டல, நீ தான் லேட்டு, சரி பாயின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் அடுத்து குளிக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது அப்போ தான் வராங்க. ஜேகேக்கு உள்ளே போகணும் போல இருக்குது, பட் இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு வெளியவே கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. நீ இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிகிட்ருக்கா? வா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க. 5 மினிட்ஸில் வந்துடுறேன், நீ உள்ளே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம், நான் உள்ளே வரல, நான் வெளியவே நிற்கிறேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி, தென் இவரும் கிளம்பி போகிறாரு. அப்போ 2 பேருமே ஐயோ டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமா பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் எங்கள் பார்ட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜேகே நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. தடுக்கிறாரு. வேணாம், நீ இது எதுக்கு ட்ரிங்க் பண்ணுற, நிறுத்து, போதுமா, கிளம்பலாம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம், நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. சரி வா போகலாம் அப்படின்றாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணதுலேயே நடந்து வந்துட்டுருக்காரு. தென் நைட் ஆகிடுது. இவங்க அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கார்லேயே போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம நடந்தே போவோம். தென் நைட் டைமில் அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு ரோட் போயிட்டுருக்கு. அப்போது கரெக்டாக நம்ம ஜேகேவும் அங்கே இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜேகே நீல் டவுன் போட்டு இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. நம்ம அப்படியே ஷாக்காக இருக்கு. இதுக்காக தானே நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் நம்ம இப்போ ஜேகேக்கு கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. இது எனக்கு நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கொடுக்குறாங்க. தென் அப்படியே 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. அப்போது சரி கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஏதோ சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுலேயே ஒரு மாதிரி நடந்துட்டுருக்காரு. டக்குன்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னாச்சு, நீ ஒழுங்கா நில்லு, நீ ஸ்டடியாகவே இல்லை அப்படின்றாங்க. நான் ஸ்டடியாக தான் இருக்கேன், உனக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஜேகே இதை பார்த்துட்டு டக்குன்னு அங்கே பாரு, நவுறுன்றாரு. நவுற அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, ஒழுங்கா நில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. தென் அந்த கார் ஃபோர்ஸாக வரவும் ஜேகே தள்ளி விட்டுட்டு இவர் நிற்கிறாரு. அப்படியே அந்த கார் நம்ம ஜேகே மேலே இடிச்சிருது. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அந்த கார் கூட நிற்காமல் போயிடுது. அப்படியே நம்ம ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. போயிட்டு ஜேகே எழுந்துருன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஜேகே எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அப்படி இருக்குது, நீ ஏன் என்னை விட்டு என்னை விட்டு போக மாட்டேன்னு தானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், இப்போ ஏன் இப்படி படுத்துருக்க, எந்திரி, நான் என்ன பண்ணுவேன், அந்த இடம் வேலை எனக்கு பயமாக இருக்குது, எந்திரி ஜேகே, நீ என்னை ரொம்ப பயமுத்துறாத, எந்திரின்றாரு. ஜேகே எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போது ஜேகே மேலே இருக்க அந்த ரத்தம் ஃபுல்லாக மேலே தான் இப்போ இருக்குது. அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாரு. அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இப்போது க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகேவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. அப்போ ஜேகே கூட உட்காந்து ஜேகேவையும் பார்த்துட்டு அழுதுட்ருக்காரு. தென் அப்படியே ஜேகேவோட சோல் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்குது. ஆர்மிஸ், இந்த இடத்துல நம்ம ஜேகேவோட சோல் வேறு ஒரு காலகட்டத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அந்த ராஜாக்கள் ராணிலாம் இருப்பாங்கள்ல, அந்த பீரியட் டைமுக்கு போகுது. அது போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே ஒரு வார் நடந்துட்டுருக்கு. அந்த வார்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த இடத்துலவே நிறைய போர்லாம் போயிட்டுருக்கு. அப்போது நிறைய மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வாரத்தில் நமக்கு போர் நடக்க போகுது, நம்ம கிங் வேறு ரொம்பவே கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது புதுசாக அந்த இடத்துக்கு வந்த ஒரு பர்சன் ஏன் கோவமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எல்லா கோட்டையுமே நம்ம கிங் கைப்பற்றிட்டாரு. இன்னும் ஒரு நாட்டை மட்டும்தான் நம்மளால் கைப்பற்றவே முடியல. அது யாருன்னு எனக்கு தெரியும், கிங் டயாங் தானே, அவரோட நாட்டை யாராலுமே கைப்பற்ற முடியாது. நம்ம கிங் ஜங்குக்கோட நிகரானவர் அவர். ஸோ நம்ம 2 பேர்த்துக்குமே பயங்கரமான வார் இனிமேல் தான் நடக்க போகுது. அதனால தான் கிங் ஜங்குக்கு இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதனால் இல்லை, ஏன்னா எங்களோட படகெல்லாம் அங்கே இருக்கவங்க அழிச்சிட்டாங்க. எங்களால்
அந்த கோட்டைக்கு போக முடியல. அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான ஒரே வழி இங்கேருந்து எங்களால் கப்பலுக்கு மட்டும்தான் போக முடியும். வேறு எந்த சைடாலுமே எங்களால் போக முடியாது. அதனால தான். ஆனால் அவங்க எப்படி வேணாலும் வந்துடுவாங்க. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறோமா? எங்கள் கப்பல்லாம் உடச்சதே அவங்க தானே. அவங்க கப்பல் மூலமாக வந்து இப்போ அவங்கக்கிட்டலாம் அது இருக்குது, எங்ககிட்ட இல்லை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி நாங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்? அதனால தான் எங்கள் கிங்கு ரொம்பவே கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம், எங்கள் கிங்கு இன்னும் எவ்வளோ நாட்டை தெரியுமா கைப்பற்றிட்டாரு. கடைசியில் இதை பண்ணும்போது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எங்கள் கிங்கோட கோவத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், உங்கள் கிங்கு எப்படிப்பட்டவர்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் கிங் தானே அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக கிங் ஜங்குக்கு வராங்க. எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அங்கே வராரு. வந்து நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமே நம்ம கப்பல்லாம் ரெடி பண்ணியாகணும். ஏன்னா நம்ம கிங் தேயாங்கோட இடத்துக்கு போர் எடுக்க போகணும். அதுக்குள்ளே இங்கே இருக்க பொண்ணுங்க அப்புறம் பசங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கப்பலை ரெடி பண்ண போகிறீங்க. எல்லாருமே சேர்ந்தா நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம்ல அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஜங்குக்கு பேசினதை எல்லாருமே விருப்பத்தோடு தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க. ஏன்னா அவர் ரொம்பவே மோசமானவர். கொஞ்சம் தப்பாக செஞ்சால் கூட அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? இவர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வேறு கோட்டையோட ஆளுங்க தானே. அதனால தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் கிங் ஜங்குக்கு வந்து கெட்டவர் தானே. அவர் சொல்கிறத மட்டும் கேட்கலனா அவ்வளோதான். அவர் கோவம் வந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. ஏன் இவருக்கு வழி நடத்த வேறு யாருமே இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க அப்பாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்தார். அப்புறம் அம்மா தானே, அவங்களுக்கு உடம்பு சரியாமல் அவங்க இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனாங்க. என்ன 2 பேருமேவா? ஆமாம், அவங்களுக்கு ஒரு மாமா இருக்காங்க. பட் அவனை ரொம்ப கெட்டவன். அது அவருக்கே தெரிஞ்சு அவர் ஜெயிலில் போட்டார். ஓ அப்படியா? ஆனால் அவர் ரொம்பவே பாவம்ல. ஆமாம், அதனால தான் இவ்வளோ ரூடாகவும் ஆட்டிடியூடாகவும் இருக்கார். சரி, இவரை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த கிங் தேயாங் சொல்கிறீங்களா, அவர் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ரொம்பவே நல்லவர், செம்ம கைண்டான பர்சன். ஓ அப்படியா? சரி, அவர் எப்படி தான் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா ஒரு டைம் எங்களோட கிங்கும் அவங்களோட கிங்கும் போட்டி போட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? எங்கள் ஜங்குக்கு இருக்கார்ல, அவர் ஒரு பறவையை அம்பு விட்டு கீழே விழ வச்சார். ஆனால் அதே கிங் தேயாங் என்ன தெரியுமா பண்ணார்? அந்த அம்பை எடுத்து அவர் மருந்து போட்டு அதை சரி பண்ணார். அவ்வளோ நல்லவர். ஓ அப்படியா? அப்போ ஜங்குக்கு ஏன் அப்படி பண்ணார்? 2 பேர்த்துக்குமே போட்டி நடந்தது தான். ஆனால் தேயாங் வந்துட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு உயிரை பாதிக்கிறது. ஆனால் ஜங்குக்கு அவர் ஒன்று குறி வச்சிட்டாருனா அதில் ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வழி நடத்தவும் ஆள் இல்லை. இவ்வளோ நாளாக அவருக்கு அவரே தான் நல்லவராக இருந்துக்கிட்டாரு. எங்களுக்கும் அவர் அவ்வளோ நல்லவர் தான் செஞ்சார். ஆனால் அவருக்கு ஒரு போட்டி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக்கு இந்த நல்லவரே கெட்டவர் அப்படின்றாங்க. நல்லவராக தெரிஞ்சால் நல்லவர் தான், உங்களுக்கு கெட்டவராக நினச்சா கெட்டவர் தான் அப்படின்றாங்க. சரி, அப்போது நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களோட மக்களையும் கூப்பிட்டு வந்து எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க. கரெக்டாக அவங்க கப்பல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமே பண்ணனால ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். அப்போது நம்ம ஜங்குக்கு போகிற கப்பல் மட்டும் திடீர்னு அங்கே வந்த சுழலில் மாட்டிக்குது. மற்ற எல்லாருமே அப்போது ஜங்குக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் தயவு செஞ்சு மற்ற மக்கள்லாம் காப்பாற்றி இங்கேருந்து போங்க, நான் எப்படியாவது தப்பிச்சு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உங்களை கூட்டிகிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. இல்லை வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் போங்க, நான் என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க எல்லாத்தையுமே காப்போக சொல்கிறாரு. பட் யாருமே போக மாட்றாங்க. நான் உங்களுக்கு திருப்பி உயிரோட வேணும்னா நீங்கள் போங்க அப்படின்றாங்க. தென் அந்த நாட்டு மக்கள்லாம் போயிடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் ஜங்கு கூட இருக்கேன்றாங்க. என்னை தயவு செஞ்சு தனியாக விடுங்க, நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கேன், நான் வேணா அந்த நாட்டோட இளவரசனை பார்த்தேன்னா அவன்கிட்ட நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு போர் தொடுக்க வேணாம் நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றாரு. இல்லைனா நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, எனக்கு உங்கள் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே அமுச்சு விட்டுறாரு. தென் இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போது ஜங்குக்கு மட்டும் அப்படியே அந்த சுழல் வந்து இழுத்துட்டு போயிடுது. அப்படியே அவருக்கு அங்கங்கே அடிபட்டுருக்கு. ஒரு கரையில் வந்து விழுறாரு. அந்த ஆப்போசிட்டில் அதான் நம்ம கிம் தேயாங் இருக்கார்ல, அவரோட நாட்டில் இருக்க அந்த வீரர்கள்லாம் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஹேய், இவர் அந்த நாட்டோட இளவரசர் தானே, இவர் ரொம்ப சண்டை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணார்ல, இவருக்கு என்னாச்சு, இவர் இங்கே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அந்த நாட்டோட இளவரசன் தான்? நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரெஸ், அப்புறம் அவரோட சிம்பிள் இதெல்லாம் பாரேன், அந்த நாட்டோட இளவரசர் தான் அப்படின்றாங்க.
அப்போது இவரை போய் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம இளவரசர்கிட்ட போய் தூக்கி கொடுத்தா நமக்கு தானே பெருமை. சரி வா கூப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாதி வழியிலேயே இன்னொரு வீரர் சொல்கிறாரு, நம்ம இவனை உயிரோட கொண்டு போனோன்னா நம்மளோட கிங்குக்கு, அதான் நம்மளோட இளவரசருக்கும் கிங்குக்கும் கோவம் வரும். நம்ம ஏன் இவனை கொண்டுட்டு போகக்கூடாது, கொண்டுட்டு போனால் நம்ம தான் கொண்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையும் கிடைக்கும்ல அப்படின்றாங்க. இவங்களாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு தேயாங் வந்து நிற்கிறாரு. எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக் இருக்காரு. தேயாங்க் ஒரு மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு தானே இவனுக்கும் நமக்கும் போர், இவனை இப்படி கிடக்கான். சரி இவன் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க? இல்லை இவர் அந்த அறைக்கிட்ட ஒதுங்கி கிடந்தாரு, அதை உங்ககிட்ட கூப்பிட்டு வந்து காமிக்கலான்னு நினச்சோம். ஓ அதான் கொள்ளலாம் அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. அப்போது ஜங்குக்கா சரி நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை ஏதாவது பண்ணிட்டானா? இல்லை இவன் மயக்கத்தில் தானே கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேயாங் வந்து அவரோட குதிரையில் தூக்கிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் இவரை நம்ம இப்படியே தூக்கிட்டு போனால் நம்ம பெரியவங்கள தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இருக்கவங்ககிட்டலாம் இவன் இங்கே தான் இருக்கான்னு தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்றான். சரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவங்கெல்லாம் போயிடுறாங்க. தேங்க அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து தூக்கிட்டு போகிறாரு. கரெக்டாக அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம தேயாங் ஜங்குக்கை எழுப்ப நினைக்கிறாரு. ஜங்குக் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. ஹே எந்திரி, நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டாரு. அப்போ தான் பார்க்குறாங்க அங்கங்கே அடிபட்டுருக்கு. இதுக்கெல்லாம் யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ண நினைக்கிறாங்க. இல்லை மற்ற யாராவது வந்தால் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரே மருந்து போட்டுட்ருக்காரு. அப்போது ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே பார்க்குறாங்க காயமாக இருக்குது. என்ன இவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுறாரு. அப்போ அந்த காலத்தில் நம்ம ஜேகேக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, அந்த சோல் அப்படியே வந்து நம்ம இந்த காலத்தில் இருக்க ஜங்குக்கோட உடம்புக்குள்ளே போகுது. இந்த காலகட்டத்தில் இருக்க ஜங்குக்கோட சோல் அப்படியே அந்த ஜேகேவோட உடம்புக்குள்ளே போகுது. பட் அந்த ஜேகேக்கு ரொம்ப அடிபட்டிருக்கனால எந்திரிக்கவே முடியல. ஜேகே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இவன் எப்போ தான் எந்திரிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். நீங்கள் அப்பப்போ வந்து பேசுங்க, அவனுக்கு கேட்கும். ஆனாலும் அவன் இங்கே இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் இருக்காது. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா போக சரியாக போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்பப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பயங்கரமாக அழுவ வருது. ஒரு தடவை வந்தோம் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ இங்கே கிங்டம் இருக்க காலகட்டத்தில் ஜேகே அண்ட் ஜங்குக் ஆர்மிஸ் குழப்பிக்காதீங்க. ஜேகே வந்து நம்ம காலகட்டம், ஜங்குக்குன்னு சொல்கிறது வந்து கிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல அந்த காலகட்டம். இப்போ நம்ம மாடர்ன் உலகத்தில் இருக்க ஜேகேவோட சோல் ட்ரெடிஷ்னல் உலகத்தில் இருக்க ஜங்குக்கு போயிடுது. ட்ரெடிஷ்னல் உலகத்தில் இருக்க சோல் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருக்க ஜேகேக்கு வந்துடுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்டமில் இருக்க ஜங்குக் அண்ட் தேயாங்கோட ஸ்டோரி. இப்போ நம்ம தேயாங் வந்து ஜங்குக்கை எழுப்பி விட்டுறாரு. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வேளை இவனுக்கு இன்னும் ரெஸ்ட் தேவைப்படலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பட் இவர் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்குறாரு. அப்போ லைட்டாக அவருக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆர்மிஸ் தேயாங் அண்ட் ஜங்குக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. நான் ஜேகே அண்ட் வீனே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம ஜேகே இப்போ எழுந்திருக்கிறாரு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம், ஆமாம் எங்கே வீன்னு சொல்லி கத்துறாரு. ஜேகேவோட சவுண்டை கேட்டு கரெக்டாக நம்ம ஓடி வராங்க. ஆமாம் நான் எங்கே இருக்கேன், இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போகிறாரு. என்ன வீயா, என்னடா சொல்கிற, யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹே நான் ஒன்றும் கிடையாது, நான் கிங் தேயாங் அப்படின்றாரு. என்னது கிங் தேயாங்கா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. நான் உன்னை என்ன மறந்தேன், நீ ஜங்குக் தானே, அதான் அந்த கிங் ஜங்குக் தானே அப்படின்றாரு. நான் கிங் ஜங்குக்கா, எனக்கு எதுவும் புரியல, எனக்கு என்ன அடிபட்டுருச்சா என்ன, எனக்கு தலையில் ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நீ அடிபட்டு கரையில் கடந்த, நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். என்னது, நான் ரோட் சைடில் அடிபட்டிருந்தேன், நான் என்ன கரையில் கடந்தேன்னு சொல்கிறான். என்னாச்சு இவனுக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீ ஏன்டா என்னை வீண் கூப்பிடுற, நான் கிங் தேயாங் அப்படின்றாரு. சரி வா பக்கத்தில் உட்காரு அப்படின்னு. நான் ஏன் பக்கத்தில் உட்காரணும், நீ ஏன் வேறு மாதிரி காஸ்ட்யூம் போட்டிருக்க, நீ ட்ராமாலேருந்து எதுவும் வந்திருக்கியா என்ன, இல்லை நம்ம தான் ட்ராமா காஸ்ட்யூம் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ட்ராமானா என்ன, காஸ்ட்யூம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டியா, நான் எங்கே மறந்தேன், நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட லூஸு, என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீ யாருடா, உனக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ எவ்வளோ இதாக இருப்ப, நீ என்ன இப்போ குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்க. நான் எங்கே குழந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன் ஆமாம் லூஸ் மாதிரி என்ன வீண்ற, ஏதோ காஸ்ட்யூம்ன்ற, ட்ராமான்ற, ஆமாம் நீ அப்படி தானே இருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தா இது ஒரு கோட்டைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடமா, இதான் என் ரூம் அப்படின்றாரு.
என்னது இதுவும் ரூமா? என்ன இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்குறாரு. ஆமாம், ஏன் உன் ரூம் என்னை விட பெருசாக இருக்குமே, ஏன் அப்படி சொல்கிற? என்னது எனக்கு ரூம் இருக்கா? நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னோட கோட்டையில் இருக்க. என்னது உன் கோட்டையா? ஹே ஜங்குக், நீ என்ன வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்க? நீ எப்பொழுதும் என்னை பார்த்தா இவ்வளோ சாஃப்டாலாம் பேச மாட்டேன். என்னை அடிக்க வருவ, இல்லைனா திட்டிக்கிட்டே கிடப்ப. இன்றைக்கி என்ன இவ்வளோ அமைதியாக இருக்க? ஓ, உனக்கு அடிபட்டிருக்கனாலயா? இல்லையே, நான் எப்போ உன்னை திட்டுவேன்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கவே, நான் கூட ப்ரப்போஸ் கூட பண்ணேனே அப்படின்றாரு. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியாமல் ப்ரப்போஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதான் நான் கூட உனக்கு ரிங்கெல்லாம் போட்டேனே. ஹே, ரிங்குனா என்ன? ஒரு வேளை நம்ம வீக்கு நட்டு கண்டு போச்சோ. ஏய் வா டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. டாக்டரா? ஐயோ, இவனுங்க நான் எப்படி சொல்லி ஒரு வேளை லாங்குவேஜ் எதுவும் மறந்துட்டானா? இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாரு. எதுக்குடா என்ன இழுக்கிற? நான் எவ்வளோ பெரிய இளவரசன் தெரியுமா? நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சி இழுப்ப? இதுக்கெல்லாம் நான் உன்னை ஜெயிலில் கொண்டு போய் போடுறேன் பாரு அப்படின்றாரு. என்ன கையை பிடிச்சி இழுத்தா ஜெயிலில் போடுவீங்களா? ஆமாம், நான் ஒரு இளவரசர். நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே தொடுவ? இரு, நான் என்ன பற்றிப்பாரு அப்படின்றாரு. உன்னால் முடிஞ்சதை பண்ண. சரி, எனக்கு இந்த இடத்துல காற்று வரல அப்படின்றாரு. என்ன இந்த இடத்துல உனக்கு காற்று வேணுமா? சரி, உனக்கு இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் ஆளை, என்னோட வீக்கு தான் நட்டு கழண்டுருச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டுறாரு. அப்போ தான் நீ வெளியே எங்கேயும் போகாத, ஏன்னா உங்களோட நாட்டுக்கு போர் தொடுக்கத்தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. என்னது ஏன் நாடா? நான் இப்போ சவுத் கொரியாவில் இருக்கேன். ஓ, நீ சவுத் கொரியானா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏ, அப்படின்னா தெரியாதா? ஆமாம், இது என்ன இடம், என்ன இயர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஜங்குக்கு போய் வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. உண்மையாலுமே ஒரு கோட்டையில் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. கீழெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய போர் வீரர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே தான் ஜங்குக்கு நடக்கிறதெல்லாம் என்னங்கிறதே புரியுது. என்ன இது எனக்கு வந்த சோதனை? நான் எங்கே இங்கே இருக்கேன்? ஒரு வேளை நான் ட்ரீமில் இருக்கேன்னா? இங்கே வா ஏன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ தயவு செஞ்சு என்னை வீண் கூப்பிடாத, அந்த பேரே எனக்கு பிடிக்கல, கேவலமாக இருக்குது அப்படின்றாரு. என்ன இவன் பேர் பிடிக்கலன்றான். சரி, ஒன்று நான் அப்படி தான் கூப்பிடுவேன், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை, நீ என்னை அப்படி கூப்பிடாத, இளவரசரே அப்படின்னு கூப்பிட, நான் வரேன் அப்படின்றாரு. இவன் வேற, பிரின்ஸ் இங்கே வா அப்படின்றாரு. பிரின்ஸா? இல்லை, நீ என்னை அப்படி கூப்பிடாத, இளவரசரேன்னு கூப்பிடு. ஐயோ, பிரின்ஸ் இளவரசர் ரெண்டுமே ஒன்று தான்டா அப்படின்றாரு. ஓ, உங்களோட லாங்குவேஜில் இளவரசன்னா பிரின்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இங்கே வந்து தொலை அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? என்னை அடியேன் அப்படின்றாரு. உன்னை ஏன் அடிக்கணும்? இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் உங்களோட அந்த கோட்டையவே இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்றாரு. என்ன கோட்டை? ஏன் என்ன என்னோடதுன்னு சொல்கிற? எனக்கு புரியல. டே லூஸு, உனக்கு சத்தியமாலையுமே மறந்து போயிடுச்சா? நீயும் நானும் 2 நாட்டோட இளவரசர்கள். உனக்கும் எனக்கும் இப்போது போர் நடக்க போகுதுடா. இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டு. ஆனால் நீ என்னன்னா இப்படி மயக்கம் போட்டு வந்து எங்களோட கோட்டையில் விழுந்து கிடக்க. உன்னை நான் வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறேனோ தெரில. ஆனால் ஒரு வேளை உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிச்சு? கோட்டைன்ற இளவரசன்ற எனக்கு எதுவுமே புரியல. ரைட்டை விடு, உனக்கு உண்மையாலுமே ஏதோ ஒரு ஆவி பூந்துருச்சு போல் அப்படின்றாரு. என்ன ஆவி பூந்துருச்சா? அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஜேகேவே பார்க்க இதுவும் ஏதோ பலமாக இருக்க மாதிரி, வித்தியாசமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேளை என்னோட பேர் நீ என்னன்னு சொல்லேன் அப்படின்றாரு. உன் பேர் தானே ஜங்குக் அப்படின்றாரு. என்னது? ஓ, ஓகே. அப்புறம் என்னை பற்றி நிறைய டீட்டெயிலில் சொல்லேன் அப்படின்றாரு. உன்னை பற்றி ஏன்கிட்ட கேட்குற? உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நீ ரொம்பவே ரூடான பையன். அப்புறம் உன்னை ஜெயிக்கணும்னா அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஏன் என்னை கொல்லக்கூடாது நீ தயங்க மாட்ட? என்னது, நான் உன்னை கொல்லுவேனா? நான் அதை கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஏன்னா நீ என்னோட லவ்வர் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? நான் உன் லவ்வரா? ஐயையோ, நீயும் நானும் பையன். இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சுனா அவ்வளோதான். தயவு செஞ்சு இந்த மாதிரி வெளியே போய் சொல்லி வச்சிடாத அப்படின்றாரு. என்னது, வெளியே போய் சொல்லி வச்சிடாதவா? எனக்கு எதுவுமே புரியல. நான் தான் சொல்கிறேன்ல நீ என் லவ்வருன்னு. அதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது? உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் எதிரி. உனக்கு எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பனோ அதை மட்டும்தான் நீ பண்ணுவ. உனக்கும் என்னைய சுத்தமாக பிடிக்காது. நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போல்லாம் நமக்குள்ளே சண்டை மட்டும்தான் நடக்கும். உனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த பறவையை ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு கரெக்டாக அம்பு பார்த்து விடணுன்னாங்க. அப்போ நீ என்ன தெரியுமா பண்ண? எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு வேணும்னே நீ அது மேலே அம்பு விட்ட. எனக்கு அப்போ உன் மேலே செம்மையாக கோவம் வந்துச்சு. ஒன்றவே கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு.
ஆனால் என் மனசு அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் நான் உன்னை விட்டுட்டேன். அப்புறம் என் பறவை ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்றாரு. என்னது, நான் பறவையை கொன்னனா? எனக்கு பறவையெல்லாம் கொல்லவே பிடிக்காது. நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். ஏன் நீ தான் என்னோட உயிரே, நான் எப்படி ஒன்றை கொல்லுவேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்னது, நான் உன் உயிரா? ஒரு சின்ன உயிருக்கே நீ அன்பு காட்ட மாட்ற, நீலாம் எனக்கு எப்படிடா காட்டுவ அப்படின்றாரு. உண்மையாக தான் சொல்கிறேன், நீ என்னோட லவ்வர் அப்படின்றாரு. இரு நான் என் ஃபோனில் காட்டுறேன்னு தொலைவுறாரு. அப்போ தான் ஞாபகமே வருது. ஐயோயோ, ஒரு வேளை எனக்கு ஞாபகம் வருது இப்போ தான். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ நான் வீயை ஹக் பண்ணேன். இவ்வளோ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எழுந்து பார்த்தா நான் இங்கே இருக்கேன். ஒரு வேளை நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டேனோ அப்படின்றாரு. டைம் ட்ராவலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் வேறு காலகட்டத்தை சேர்ந்தவன். வேறு காலகட்டம்னா என்ன சொல்கிறேன், எனக்கு புரியல. உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ இந்த காலத்தை சேர்ந்தவன். என்னடா சொல்கிற? ஒன்று தான் சொல்லணும், நான் இருக்க காலம் ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. இன்னும் உனக்கு புரிய வைக்கணும்னா நீ ஒரு நியூஸ் எடுத்துக்கவேன். உனக்கு யார்கிட்டயாவது, அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கிட்ட நீ சொல்லணும்னா என்ன பண்ணுவ? ஏதாவது ஒரு விஷயம், அதுவா இந்த புறா இருக்குல்ல, இது காலில் கட்டி அனுப்புவோம். அப்படி இல்லைனா ரொம்ப தூரம் போய் தான் போய் சொல்லிட்டு வருவோம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்ககிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அப்படியே எங்கே ஒரு தூரத்தில் இருக்கவங்ககிட்டயும் எங்களால் பேச முடியும் அப்படின்றாரு. ஓ, அது உன் கனவுல எதுவும் நடந்துச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அட லூசே, நான் தான் சொல்கிறேன்ல, ரொம்பவே அட்வான்ஸான காலகட்டத்துலேருந்து நான் வந்தவன். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். நீ பைத்தியம் மாதிரி ஏதோ உளறிட்டு கிடக்க. சரி, உனக்கு கொஞ்சமாவது ஃபைட்லாம் பண்ண தெரியுமா? அதான் அந்த வார் மாதிரிலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கா? என்ன வார் பண்ணணும்? சரி, இந்த வாழை பிடி அப்படின்னு தூக்குறாரு. ஜேகேக்கு அந்த வாழை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரில. என்னடா பண்ணுற, கீழே விட்டுட்ட? நான் தான் சொன்னேனே, நான் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவனே கிடையாது. இந்த வாழையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றாரு. ஏய், நீ உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட பயந்துட்டு இப்படி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரியும் நான் வாள் வித்தையில் ரொம்பவே சிறந்தவன்னு. ஓ அப்படியா? அப்போ நான் எப்படி அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீயா? நீ எல்லாத்துலேயுமே டேலண்ட் ஆனவன் தான். ஆனால் உன்னால் என்கிட்ட வாள் வித்தையில் மட்டும் ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் நீ பயந்துட்டு கீழே போட்ட. கேட்டா எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கதை கட்டுற. இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. என்ன பார்த்துக்கிற? இருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவியோட கையை பிடிக்கிறாரு. டேய் விடுடா, நீ நடக்கிறதே சரியில்லை. நீ என்னமோ வித்தியாசமாக பண்ணிட்டாலேற. என் கையை பிடிக்கிற, வாழை கீழே போடுற. நீ ஃபஸ்ட்டு வாழை பிடி, அப்புறமா என் கையை பிடிப்ப அப்படின்றாரு. இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரேன். நான் வந்துட்டு பண்ணிட்டேன்னா உனக்கும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணுறாரு. விடுடா, என்ன ஏன்ட்டு இப்படி ஹக் பண்ணி நிற்கிற, விடு விடு அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி நம்ம ஜேகே பண்ணுறாரு. ஏன்டா என்னை அப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, என்னை விடு அப்படின்றாரு. இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக பாரேன் அப்படின்றாரு. 5 மினிட்ஸ்னால் ஐயோ உனக்கு ஒரு புரியாதா? ஒரு 5 நிமிஷம் என்னை பாரேன் அப்படின்றாரு. நான் ஏன் ஒன்றை பார்க்கணும்? ஏன்னா நீ நானும் லவ்வர்ஸ், என்னை பார்த்தினா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்றாரு. கடவுளே, இவன்ட்டு வந்து நான் எப்போ தப்பிக்க போகிறனோ? எனக்கு தெரிஞ்ச இவன் இந்த ரூம்குள்ளேயே இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. எங்கே போக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. விடு, என்ன பண்ணுற லூசுத்தனமா அப்படின்றாரு. இது லூசுத்தனமா இல்லை, இதுக்கு பேர் தான் கிஸ். நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்றாரு. பிடிச்சிருக்குன்னா வேறு மாதிரியில் பண்ணி காட்டுவாங்க, நீ என்ன இப்படி பண்ணுற? அதெல்லாம் அப்படி தான். இனிமேல் எனக்கு உனக்கு எப்போல்லாம் பிடிச்சது, உனக்கு எப்போல்லாம் உன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் இப்படி பண்ணுவேன். சீப்பா அப்படிலாம் பண்ணாத, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நான் ஏன் அப்படி பண்ணக்கூடாது? நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நீ என்னோட லவ்வர் ஆச்சே. ஏய் லூஸு, இன்னொரு தடவை என்ன லூஸுன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்குவேன், நான் வேறு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்றாரு. வேறு என்னடா பண்ணுவேன்? வேறையா? இப்படிதான் சொல்லிட்டு ஜேகேவி மேலே கையை வைக்கிறாரு. டேய் தள்ளி போடா, எதுக்கடா என் மேலே கையை வச்சுட்டே இருக்கா? உனக்கு என்ன தான் இப்போ தோணிகிட்ருக்கு? எனக்கா? உன் பக்கத்தில் வரணும்னு தோணுது, உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது, அப்புறம் இன்னும் என்னென்னமோ தோணுது. ஏய், நீ ஏன் கூப்பிட்டாலும் எனக்கு உன்னை விடணும்னு தோணலன்னு சொல்லிட்டு பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இப்படி பண்ண அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. போயிட்டு அவங்க வேறு இன்னொரு ரூம் இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு செம்மையாக ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு ஏன் இப்படி இருக்குது? எனக்கு ஒரு பொண்ணை தானே பிடிக்கணும். இல்லை, இவன் தெரியாமல் இப்படி பண்ணனால எனக்கு இப்படி ஆகுதா? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் போய் இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியாவது கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. திருப்பி ஜேகே பண்ணதான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது? அவனை பிடிக்குதோ இல்லை அவனை எனக்கு பிடிக்கல. ஒன்றும் ஏங்க, ஒன்றும் இல்லை. ஏன் 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 என்னோட இதயம் நான் சொல்லியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நிறுத்தாமல் துடிச்சிட்டே இருக்கு வேகமாக? ஆர்மிஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே.
என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறது. இது எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறது. இது சுகமா வலியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறது. என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ கரெக்டாக வியோட அப்பா அங்கே வராங்க. வி நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை தட்டிகிட்டே இருக்காங்க. பட் உள்ளே ஜங்குக் தானே இருக்காரு. ஸோ ஓப்பனே பண்ணல. என்ன பண்ணுறான் இவன் உள்ளே பூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. கரெக்டாக வீக்கு அந்த சவுண்டு கேட்டு வராங்க. ஏய் நீ இங்கே தான் இருக்கியா, அப்போ உள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, என்னோடய பவர் வச்சு நான் உள்ளே லாக் பண்ணிட்டேன். சரி உள்ளே லாக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு அந்த ரூமில் ஒரு வேலை இருந்துச்சு, அதாங்க போனேன். சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். என்ன விஷயம்ப்பா? அதான் உன்னோட ஸ்கூலில் படித்தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஆமாப்பா. நீங்கள் லேனையா சொல்கிறீங்க? ஆமாம் லேன் தான். அவன் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கானா? இங்கே நம்மளோட இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கானா? ஆமாம் லேன் மட்டும்தான் வரானா? அது எனக்கு தெரில. அப்போவே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேனே எனக்கு தெரியல, லேன் வரேன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. என்ன விஷயம்ப்பா? அதான் இப்போ தான் நம்மளோட நாட்டுக்கு தான் போர் வரதில்லையே, அதனால தான் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவன் ஆல்ரெடி சொன்னான் என்னையும் ஜங்குக்கையும் சண்டை போட வேணான்னு சொல்லி. ஆனால் அவன் தான் கேட்க மாட்டேன்னு சொன்னான். அதனால தான்ப்பா இவன் கோச்சிக்கிட்டு வராமல் இருந்தான். இப்போ வரால எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் வரும்போது என்ன பண்ணுறேன் பாருங்கள். சரி நீ என்னவோ பண்ணிட்டு போ. அப்புறம் அந்த ஜங்குக்கு இங்கே வரானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரிலப்பா, நீங்கள் சொல்லி தான் எனக்கு லேன் இங்கே வரதே தெரியும். சரி இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் போய் ஜங்குக்கு இல்லைன்னா அவன் எப்படி வருவான்? அவனையும் இப்படி கூட்டிகிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. தெரிலப்பா, கூப்பிட்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்புறாங்க. இப்போ நம்ம வீக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லேன் வராரு. அப்புறம் நம்ம ஜங்குக்கும் இப்படி வேறு பண்ணிட்டாரா? அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் அவரோட ரூம்குள்ளே போகிறதுக்கு அவருக்கே பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமுக்கு வெளியவே நின்று எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. அங்கிட்டு போய் எட்டி பார்க்குறது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்ருக்காரு. அங்கே ஒருத்தவங்க பார்த்துட்றாங்க. என்ன நம்ம இளவரசோட ரூமில் வேறு யாரும் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே வராங்க. வேகமாக அவ்வளோ வேகமாக வந்து நிற்கிறாங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி. என்னாச்சுடா இப்படி வந்து நிற்கிற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ரூமில் யாரோ இருந்தாங்க நான் பார்த்தேன். என் ரூம்லையா? யார்? இல்லையே, நான் பூட்டியில் வச்சுருக்கேன். இல்லை பார்த்தேன். என்னோடய ரூம்குள்ள அதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது தெரியும்ல அப்படின்றாரு. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஐயோ நான் சும்மாவே இருக்க மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போவோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் நம்ம ஜேகே கையில் அந்த வியோட அந்த வால் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வி பார்க்குறாங்க. ஜேகே டக்குன்னு பயந்துடுறாரு. என் வாழை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வி டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணி அந்த வாழை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நானா இந்த வாளுக்கு ஏற்ற இடம் இதுதான், அதான் உன் கழுத்தில் நல்லா செட் ஆகுதா இல்லையான்னு வச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாரு. உனக்கு வச்சு பார்க்க நான் தான் கிடச்சினா, கொஞ்சமாதிரி அது என் மேலே இறங்குச்சுன்னா அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. நீ இல்லாமல் போ, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்துமே என் ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆனதில்லை. பொண்ணை பார்த்து மட்டும் ரைஸ் ஆகுதில்ல. அப்போ என் ஹார்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் தானே அர்த்தம். ஏன்னா நீ கொல்ல வந்திருக்கன்னு தானே அர்த்தம். அப்படி யாருக்கிட்ட என்னோடய பொருள் ஏதாவது திங்ஸ்லாம் வச்சு ஏதாவது வசியம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது. என்னோடய அழகை பார்த்து எல்லாம் மயங்கிடுவாங்க. நான் ஏன் உனக்காக அதை வைக்க போகிறேன்? நீ சொல்கிறதெல்லாம் எங்கள் காலத்தில் கிடையவே கிடையாது தெரியுமா? ஒருத்தர் மனசு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இருப்போம். அப்போ ஏன் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் வேணும்னே அப்படி பண்ணலை. நீ என்னோட வீ நினச்சி அப்படி பண்ணிட்டேன். என்ன உன்னோட வீ எனக்கு புரியல. நான் தான் சொல்கிறேன்ல, நான் என்னோடய காலகட்டத்தில் ஒரு பையனை தான் லவ் பண்ணேன். அந்த பையன் பார்க்க உன்னை மாதிரியே இருப்பான், ஆனால் உன்னை விட ஹேண்ட்ஸமாகவே இருப்பான் அப்படின்றாரு. ஏன்னா என்னோடய ஹேண்ட்ஸமா? நான் மட்டும்தான் ஹேண்ட்ஸமாக தான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. இல்லை உனக்கு முடி வளர்ந்து நீ பார்க்கவே காமெடியாக இருக்க. நானும் இந்த ஹேரை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த ஹேருக்கு என்ன? இல்லை உங்களோட இதில் கொஞ்சம் நிறைய முடி வளர்த்துருக்கீங்க, எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு அங்கே இருக்கிற இதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காரு அவர் முடியை. என்னடா பண்ணிகிட்ருக்கா? இந்த கத்தியில் போய் கட் பண்ணிகிட்ருக்க? வா நான் உனக்கு
ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஓ உனக்கு பண்ண தெரியுமா? ஆமாம் எனக்கு பண்ண தெரியும். எனக்கு இப்படி ஷார்ட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்கள் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்றாரு. இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்றாரு. பார்த்தா அப்படியே நம்ம ஒரிஜினல் ஜேகே மாதிரியே இருக்காரு. இதான் என் ஹேர் ஸ்டைல், நான் இப்படி தான் இருப்பேன். என்னடா இது காமெடியா? முடி இருந்தால் தான் அழகாக இருப்போம், ஏன்னா இப்படி முடி எல்லாமே இப்படி காமெடியாக இருக்க, இத்தினுண்டா இருக்க, உன்னெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் எவ்வளோ பேர் தெரியுமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் நீயும் சாரி உன்னை மாதிரியே இருப்பான்ல அவனும் ஒருத்தன், அவனுக்கு கண்ணு தெரில போல் போய் ஒன்றை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போது டே ஜேகே கிட்ட, சரி அதெல்லாம் விட நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆர்மிஸ் அது என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? நம்ம லானுவேயும் எப்போ தான் வருவாங்க? இன்னும் நம்ம ஜேகே இங்கே நடக்காதெல்லாம் மறந்துட்டு நம்ம விஏ என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாரு. இவங்களுக்கு பவர்ஸ் இருக்குமா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆர்மிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.